2026 இன்ஜினியரிங் சேர போகிற மாணவர்களுக்காக பயங்கர ரிசர்ச் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜ் ஒவ்வொரு காலேஜையும் நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோவாக வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் புகழ்பெற்ற நம்மளோட ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் 2026 சேர்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்க வந்திருக்கேன். 1996 இந்த காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஈரோடு சத்தியமங்கலம்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலேஜில் இப்போ 2026 நம்ம சேர போகிறோன்னா இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்சஸுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் என்ன கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைக்கும், காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, பிளேஸ்மெண்ட்டு, மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நீங்கள் ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. இந்த வீடியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் சேனலை அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே எங்களோட வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொரு காலேஜை பற்றியும் வீடியோ வெளியிட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த காலேஜை பற்றியெல்லாம் வீடியோ வெளியிட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கு நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள், நம்ம எந்தெந்த காலேஜெல்லாம் வீடியோ போட்டிருக்கோன்னு. இப்போது பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1996 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூப்பரான காலேஜ். சத்தியமங்கலம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, அங்கே மிகப்பெரிய லெவலில் புலிகள் காப்பகம், பெரிய அந்த பக்கம் காடு, சத்தியமங்கல காடே மிகப்பெரிய காடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லூரியாக இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. இது ஒரு பிரைவேட் காலேஜாக இருந்துட்டு இருக்கு. காலேஜ் ஸ்டேட்டஸ் பார்க்கையில் நேக்கில் பார்த்தீங்கன்னா A+ கிரேடு. NBA எத்தனை கோர்ஸ்னா மொத்தம் 11 கோர்ஸ் இருக்குது. அதில் 9 கோர்ஸுக்கு NBA அக்ரிடேஷன் வாங்கிட்டாங்க. ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக இந்த கல்லூரி திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. காலேஜுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க, காலேஜ்லேயே பேப்பர் திருத்துவாங்க, காலேஜ்லேயே ரிசல்ட்டு விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் அட்டானமஸு. அதே சமயம் இந்த கல்லூரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னைக்கு கோயம்புத்தூர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகளில் லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் மீன்ஸ் லட்சக்கணக்கில் டொனேஷன் வாங்குறாங்க. இந்த கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு வாட்டி இந்த காலேஜை போய் நீங்கள் பாருங்கள். எந்த லெவலுக்கு அந்த காலேஜோட கேம்பஸை பார்த்து உங்களுக்கு பிடிக்காம போக வாய்ப்பே இல்லை. அந்த லெவலுக்கு சூப்பராக பட்டையை கலப்போம் அந்த காலேஜோட. நீங்கள் நேராக போய் பாருங்கள். ஸோ படிக்கிறவங்கள்ட்டையாவது விசாரித்து கேளுங்க அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, ரவுண்ட் 1 மாணவர்கள் நல்ல கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாரி அம்மன் காலேஜை தாராளமாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் காலேஜாகவும் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த காலேஜில் மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குன்னா 11 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 11 கோர்ஸ் ஆஃபர் பண்ணப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கு, பயோடெக்னாலஜி, CSE, ECE, EEE, E&I, அதுக்கப்புறம் IT, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ்னு 11 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக இப்போது இந்த காலேஜில் நம்ம ஃப்ரீயாக படிக்க முடியுமா சார்? ₹1 கூட பேமெண்ட் கட்டாமல் ஃப்ரீயாக படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியும். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் மூலியமாக வரும்போது இங்கே எவ்வளோ சீட் இருக்குது சார்? 7.5 ரிசர்வேஷனில் வந்தால் எவ்வளோ சீட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், ப்ளஸுக்கு இங்கிட்டு போட்டிருக்கல 15 சீட்டு, அது 7.5 சீட்டு. இந்த பக்கம் ப்ளஸுக்கு அங்கிட்டு போட்டிருக்கல அதெல்லாம் 7.5 சீட்டு. எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு 2702. அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலேஜில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும்? இப்போ AIDS இருக்குது, மொத்தம் 176 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு, 15 சீட்டு. இந்த சீட்டு யாருக்கு சார் கிடைக்கும்னா, இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ள மாணவர்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும். கட் ஆஃப் உங்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் கட் ஆஃப் வந்துருச்சு. அதே சமயம் உறுதியாக இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேங்கை பார்த்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய ஜூன் 29 நமக்கு TNA ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. வந்த பிறகு இந்த ரேங்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த போட்டிருக்க ரேங்க் அனைத்துமே ஜென்ரல் ரேங்க்கு. இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்துச்சுன்னா உறுதியாக சீட்டு கிடைச்சிரும். புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மொத்தம் 18 சீட்டு ப்ளஸ் 2 சீட்டு 7.5 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக பயோடெக்னாலஜி மொத்தம் 71 சீட்டு, 7.5 சீட்டு, 5 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து AIML மொத்தம் 106 சீட்டு, அதிகமான சீட் இருக்குது, 7.5 சீட்டு, 8 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும்.
அடுத்ததாக சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் 212 சீட் இருக்கு. 7.5 சீட்டு மட்டும் 17 சீட் இருக்கு. மொத்தமாக இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்குக்குள்ள உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அதே வேளையில் இசி டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கு, மொத்தம் 140 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 12 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்குக்குள்ள உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக இஎன்ஐ இருக்கு, 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்குக்குள்ள உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அதே போல ட்ரிபிள் இருக்கு, மொத்தம் 71 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 5 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்குக்குள்ள உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அடுத்ததாக எங்களோட ப்ரீமியம் கைடன்ஸ். சார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலை சிறந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும் சார், எனக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றியே தெரியாது சார், நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நல்ல காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுத்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5000 ரூபா பேமெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுங்கள். இதை எதுக்கு சார் 5000 ரூபா நீங்கள் சொல்கிறீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் 1000 மெசேஜ் வருது, எனக்கு ரிப்ளை பண்ணவே முடியல. ஸோ அதனால் இதில் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் உதவி பண்ணுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்தலை, விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால் நமக்கு என்ன நன்மைனா, இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சில பேருக்கு சீட்டு கிடைக்காமே போயிடுது. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எப்படியெல்லாம் ஆர்டரை வைக்கணுமோ வச்சு உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அடுத்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மொத்தம் 36 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 3 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்குக்குள்ள உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, மொத்தம் 176 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 15 சீட்டு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்குக்குள்ள உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மொத்தம் 37 சீட்டு ப்ளஸ் 7.5 சீட்டு 2 சீட்டு. ஸோ இந்த கட் ஆஃபுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், இந்த ரேங்குக்குள்ள உள்ளவங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். இதில் இப்போ மொத்த சீட்டு இந்த காலேஜில் மொத்த இடங்கள் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1166 சீட். இதில் எல்லா மாணவர்களும் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு எல்லா மாணவர்களும் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு 1079 சீட் இருக்குது. அரசு பள்ளியில் படித்த 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் 7.5 ரிசர்வேஷனில் வந்தீங்கன்னா மொத்தம் 87 சீட்டு. ₹1 கூட பே பண்ணாமல் 4 வருஷம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான சீட்டு 87 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 7.5 ரிசர்வேஷனில். இங்கே கவர்மெண்ட் கோட்டா மட்டும் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கல்லூரியுடைய வெப்சைட்டை பாருங்கள், அவங்களோட அட்மிஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். காலேஜில் தான் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. அதே வேளையில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த காலேஜில் எப்படி சார் வரும், இப்போ நாங்கள் கவுன்சிலிங் வழியாக போகிறோம், ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜ் ஃபீஸ் வந்து 1,75,000 வரும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த ஃபீஸை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் டொனேஷன் கூட வரலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப் டு 3 lakhs கிட்ட வரலாம். ஓகே, அதே போல் ஹாஸ்டல் தங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிட்ட ஹாஸ்டலுக்கு வாங்கப்படுது. ஸோ அதனால் பார்த்துங்க, இதே நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் 25,000 கம்மி பண்ணுவாங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பாக இருந்தால் 50,000 கம்மி பண்ணுவாங்க. இங்கே பணம் கொடுக்கறதுக்கான ஒர்த்து ரொம்பவே இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு கேம்பஸை ஒரு டைம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்த லெவலுக்கு இந்த காலேஜ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. பேரே பண்ணாரி அம்மன், சொல்லவா வேணும். அடுத்து இங்கே பிளேஸ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ், காக்னிசென்ட், HCL டெக், இன்ஃபோசிஸ், எக்ஸாவேரு, அதே ஆவெசெப்ட், சோகோ, இந்த மாதிரி எல்லா கம்பெனிலையும் வந்து ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 2025, 26 இதில் தான் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட், பிளேஸ்மெண்ட்டோட ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து மாணவர்களோட அவங்க வெப்சைட்லேயே நான் பார்த்த விஷயங்கள். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போது 1843 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆகிருக்காங்க. 3705 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு அதில் பெரிய பெரிய ஆஃபரில் நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க இந்த கம்பெனிஸ்லாம். ஸோ அதேனால இந்த கோர் டிபார்ட்மெண்ட், அதாவது இங்கே கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. கோர் டிபார்ட்மெண்ட்னா மெக்கானிக்கல் இந்த மாதிரியான அந்த கோர்சஸ்க்கு 33.9% பிளேஸ்மெண்ட்டும், ஐடி கம்பெனிக்கு 32.1%, ஐடி கம்பெனிலே சர்வீஸ் பேஸ் இருக்கு 30.8%, அதர்ஸுக்கு 3% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கப்படுது. அவங்களோட ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் கூட பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. இதெல்லாம் நானாக ஒன்றும் எடுத்தாந்து போடல, நீங்களே வெப்சைட்டில் போய் பார்த்துங்க. இந்த வெப்சைட் லிங்க்கு இது வழியாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அவங்களோட டீட்டெயில்ஸ் இதுதான், யார் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு. அதே சமயம் நிறைய கம்பெனிஸ் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் விசிட் பண்ணுறாங்க. இதை ஸ்கேன் பண்ணி இதுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா இதே போல் பல கல்லூரிகளுடைய வீடியோக்களை நீங்கள் தாராளமாக எங்கள் சேனலில் பார்த்துக்கலாம். அதனால் இதை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபைனலா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில 2026ல சேரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும் சார். அப்படின்னா இந்த பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது என்பது தமிழ்நாட்டின் ஈரோடு சத்தியமங்கலத்தில் உள்ள மிக முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற தன்னாட்சி கல்லூரியாக, அட்டானமஸ் பொறியியல் கல்லூரியாக ஒன்றாக இது திகழ்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நீங்க சேர போறீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கையில ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக சேரலாம். உங்கள் கட் ஆஃப் மார்க் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்து கோயம்புத்தூர் ஈரோடு மண்டலத்தில் டாப் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் இந்த கேம்பஸை தாராளமாக எடுக்கலாம். கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காம இங்க வாங்க, கோயம்புத்தூர் சென்னைன்னு ஓடாம இங்க வாங்கங்கிறேன். ஒரு வாட்டி அந்த கேம்பஸை போய் நீங்க பாருங்களேன். நல்ல கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் தாராளமாக போய் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதே வேளையில் டாப் காலேஜாக இது இருக்குது. அங்கீகாரம் NACல வந்து A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த தன்னாட்சி கல்லூரியாக திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. 180 ஏக்கர் பார்த்துங்க, 180 ஏக்கரில் ரொம்ப ரொம்ப ஒரு பசுமையான சூழலோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்பெஷல் லேப்ஸ், AI, டேட்டா சயின்சஸ், சைபர் செக்யூரிட்டி, AR/VR இருக்கலாம். அவங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா லேபெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பார்க்கையில் இக்கல்லூரியின் மிகப்பெரிய பலமே அதன் பிளேஸ்மெண்ட் டிரைவ் தான். பிளேஸ்மெண்ட் தான் இதனோட காலேஜோட மிக முக்கியமான தூண்ங்கிறாங்க. தற்போதைய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மொத்த வேலைவாய்ப்புகள் 1920 பேர் ப்ளஸ் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வந்த நிறுவனங்கள் 317லேருந்து 350 கம்பெனி கிட்ட விசிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. உயர்ந்த சம்பளம், ஹையஸ்ட் பேக்கேஜுங்கிறது 44லேருந்து 44 லட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜுங்கிறது 4.5லேருந்து 5.5 லட்சத்துக்குள்ள ஆவரேஜாக பிளேஸ்மெண்ட் வாங்குறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு பிளேஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. டாப்பாக நிறைய கம்பெனி சோகோ, TCS, இன்ஃபோசிஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க. இக்கல்லூரியில் மாணவர்கள் அவர்களின் திறமைக்கேற்ப Group 1, Group 2, Group 3, Group 4 என பிரித்து பிரத்யேகமாக பிளேஸ்மெண்ட் வந்து பயிற்சிகள், ஆப்டிடியூட், கோடிங் அந்த மாதிரி வழங்குகிறார்கள். Group 1, Group 2வில் வரும் மாணவர்களுக்கு 6 லட்சத்திலிருந்து 15 லட்சத்துக்கு மேல் நல்ல பேக்கேஜ்கள் கிடைக்கின்றன. IT, CSE சார்ந்த பிரிவுகளுக்கு 90% மேல் பிளேஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் உண்மையான ரிவ்யூ பார்க்கையில், மாணவர்களுடைய உண்மையான ரிவ்யூ என்ன தெரியுமா? ப்ளஸ்ன்னு பார்க்கையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். வகுப்பறைகள் AC வசதியுடன் கூடிய லேப்கள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் மையங்கள் மிக உயர்ந்த தரத்தில் இருக்கும். கேம்பஸ் மிகவும் பசுமையாகவும் அமைதியாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க, ஏசியோட ரொம்ப சூப்பரான ஒரு அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது தற்போதைய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்படுது. ஸ்பெஷல் லேப்களில் வேலை செய்யும் வாய்ப்புகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விடுதி, ஹோட்டல் மற்றும் உணவு, விடுதி அறைகள் சுத்தமாகவும் மெஸ் உணவு தரமாகவும் வந்து இருப்பதாக பெரும்பாலான மாணவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறைபாடுகள்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி பார்க்கையில் கடுமையான விதிமுறைகள், டிசிப்ளின் அண்ட் ரூல்ஸ், கல்லூரியில் ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதே போல் பயோமெட்ரிக் வருகை பதிவு, அந்த அட்டண்டன்ஸ் வந்து பயோமெட்ரிக்கில் தான் இருக்குது. மற்றும் சில கடுமையான விதிமுறைகள் இருப்பதால் பள்ளி போன்ற ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாக சில மாணவர்கள் கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசைவ உணவு, நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி வளாகம் மற்றும் விடுதிகளில் முழுமையாக சைவ உணவு மட்டுமே வழங்கப்படும். நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக சைவ உணவு மட்டுமே வழங்கப்படும், பியூர் வெஜிடேரியன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோர் பிளேஸ்மெண்ட், மெக்கானிக்கல், சிவில் போன்ற கோர் பிரிவுகளுக்கு பிளேஸ்மெண்ட் இருந்தாலும் IT துறைகளில் ஒப்பிடும்போது ஆரம்ப சம்பளம் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். உங்களுக்கு நல்ல கேம்பஸ் லைஃப், சிறந்த உட்கட்டமைப்பு மற்றும் IT கோர் துறையில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தாராளமாக பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் கல்லூரியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதே போல் இப்போ இந்த காலேஜ் மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே வாங்கலை வந்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கொடுத்துக்குங்க. இங்கே உள்ளே வந்தோன்னே பிளேலிஸ்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வியூ பிளேலிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனலில் CEG கேம்பஸ், MIT கேம்பஸ், ACT கேம்பஸ், PSG காலேஜ், CIT கோயம்புத்தூர், தியாகராஜர் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, PSG காலேஜ் கோயம்புத்தூர், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், கிருஷ்ணா காலேஜ், BSP காலேஜ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் சேலம், குமரகுரு, காரைக்குடி, அழகப்பா செட்டியார், வெங்கடேஸ்வரா என
இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். தயவு செய்து எங்களுடைய வீடியோக்களை விசிட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட சப்போர்ட்டோட இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.